இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதனோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முந்தி நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை விட்டுட்டோம். அதை இதில் கண்டினியூ பண்ணுவோம். எது ஆர்கன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இதோட சேர்த்துக்கோங்க. இந்த பார்த்து ஆர்கன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் போன வழியில் நம்ம விட்டோம் இல்லையா? ஆர்கன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு. நான் தான் ஒரு அமைப்பு. அதில் எனக்கு ஆர்கன் இருக்கு இல்லையா? ஆர்கன் ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு வேலையை செய்கிறது ரைட்டா? அதான் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் ஓவர் த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஃபர்தர்னா என் ஆர்கனில் உள்ள ஒரு அமைப்பு, என் உடல் அமைப்பில் உள்ள ஆர்கன் உறுப்பு இருக்கக்கூடிய ஃபர்தர் மேலும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஃபர்தர்னா மேலும் முன்னேற்றம், அட்வான்ஸ்மெண்ட் முன்னேற்றம். எதில்? ஓவர் த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அந்த டிஷ்யூ என்னது? டிஷ்யூக்களில் உள்ள ஒரு முன்னேற்றங்கள் இந்த அமைப்பில் என் உடலில் உள்ள ஆர்கன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் ஓவர் த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ நான் தான் ஒரு மனுஷன், அதான் என் ஆர்கனைசேஷன் அமைப்பு. அதில் உள்ள என் டிஷ்யூ ஒரு டிஷ்யூ, கிட்னி ஒரு டிஷ்யூ, லிவர் ஒரு டிஷ்யூ, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? சதைகள், அப்போ டிஷ்யூ, அதை டிஷ்யூக்கள் இருக்கு இல்லையா? அது சதைகள் டிஷ்யூக்கள் கூட தான். அப்போ அது இருக்கக்கூடிய இன்னும் ஒரு உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஆர்கன் ஒரு உறுப்பில் இருக்கக்கூடிய தசைகளில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட், தசைகள் கிட்னிகள், அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட்டாக இன்னொரு முன்னேற்றம் ஏற்படுது. ஓவர் த டிஷ்யூஸ் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், லெவல் ஆஃப் இங்கே ஆர்கனைசேஷன், இங்கே ஆர்கனைசேஷன் அதில் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறான். அண்டு மேலும் appears for the first time in the phylum Platyhelminthes. ஓகே, Platyhelminthes இருக்குது. இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம், இன்னும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது. இது ஃபார் த ஃபஸ்ட் டைம் முத ஏற்பட்டிருக்கு. எதில்? அந்த கிங்டம் தான் அனிமல் இல்லையா? அதுக்கு கீழே இதெல்லாம் கீழே உள்ளது பிரிவுகள். அதில் அந்த ஃபைலம் Platyhelminthes ரைட்டா? Platyhelminthes என்ற ஒரு ஃபைலம் குரூப்பை சேர்ந்த ஒரு அனிமலில் இது இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறது. சீன் இன் அதர் ஃபைலா. இதை நீங்கள் இன்னொரு ஃபைலாவிலையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் டிஷ்யூக்களின் ஒரு முன்னேற்றமானது நீ எதில் பார்த்துருக்க? முதல்ல பார்த்தது இவங்க எதில் பார்த்தாங்க? முதல்லனா ஃபைலம் Platyhelminthes பார்த்தாங்க. ஆனால் இதை இன்னும் வேறு ஃபைலத்தில் இதே ஃபைலால் நீ பார்க்கலாம். முதல்ல பார்த்தது இல்லை. அப்படி இந்த ஃபைலால் உள்ள குரூப்பில் உள்ள அனிமல்ட்டே நீ இதை பார்க்கலாம். சீன் இன் அதர் ஹையர் ஃபைலால் நீ பார்க்கலாம். ஆர்கன்ஸ் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது அதுதான் ஆர்கனைசேஷன் நான் தான் உங்களுக்கு பாடம் எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு தான் ஆர்கன் சிஸ்டம். அதாவது ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு வடிவமைப்பு டிஷ்யூ கிட்டா அதான் சொல்லுவாங்க. லெவல்ன்றது என்னது? அடமுறைன்னு சொல்லலாம், இல்லைன்னா படின்னு சொல்லலாம். என்ன வேணாலும் போட்டுக்கோங்க ரைட்டா? த மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எமங் த அனிமல்ஸ் இஸ் எக்ஸிபிட்டட் பை பிளாட்ஃபார்ம்ஸ், அதர் நெமட்டோட்ஸ் அண்ட் அனிலிட்ஸ் அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மோலிசஸ் அண்ட் எக்யூனோடர்ம்ஸ் அண்டு கோரடெட்ஸ். அப்போ நல்லா கவனிங்க. இந்த எல்லாமே தான் எமங்கள்ந்து அனிமல்ஸ். இந்த அனிமல்களில் தென்படுகிறது. எமங் த அனிமல்ஸ் எக்ஸிபிட்டேஷன் தென்படுகிறது பை எது? இந்த பிளாட்ஃபார்ம்னு என்னது? தட்டைப்புழுக்கள் அண்ட் நெமோட்டோஸ்னு இருக்குது. அனிலிட்கள் அண்டு எது? ஆர்த்ரோபோட்ஸ்கள் அண்டு மல்லஸ்குகள் ரைட்டா? அதுக்கடுத்து எக்கினோடெர்ம்கள் அண்டு கோரடேட்ஸ். இதுக்குள்ளே எல்லாம் என்ன இருக்குது? அதாவது த மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னா எஃபிஷியன்ட் என்னது? திறமையான மற்றும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் திறமையான மற்றும் உயர்ந்த அளவிலான, ஹையஸ்ட்னா பெருசு ரைட்டா? லெவல்னா உயர்ந்த அளவிலான ஒரு அமைப்பு இந்த மிருகங்களுக்கு மத்தியில் தென்படுகிறது ரைட்டா? த மோஸ்ட் எஃபிஷியன்ட்னா மிகவும் திறமையான மற்றும் உயர்ந்த அளவிலான அமைப்பு இந்த மிருகங்களுக்கு நடுவில் மிருகங்களுக்கு நடுவில்
எக்ஸிபிட்டாக தென்படுகிறது ரைட்டா. அப்போ த எவாலுவேஷன் ஆஃப் மேசோடாமோட பரிணாமம் என்பது இன் தீஸ் அனிமல்ஸ் ஹேஸ் லெட் டு த ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி. அப்போ இந்த மிருகங்கள் இன்னும் சொன்னாமல் இந்த படித்தோம்னா மேலே கண்ட மிருகங்களுக்கு மத்தியில் எவாலுவேஷன் ஆஃப் மீசோடாமன்றது செல் அதில் இருக்குது ரைட்டா. அதோட பரிணாமம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அதோட ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி கொடுக்குறது. ஸ்ட்ரக்சர்னால் அதோட வடிவமைப்பு தோற்றத்தை கொடுக்குறது. காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொன்னால் சிக்கல்கள்னு சொல்லுவாங்க. சிக்கல்கள்ன்றது ஒரு 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 மனுஷனுக்கு உடலமைப்பை கொடுக்குறதே சிக்கல் தானே. உடலமைப்பு ஒரு மிருகத்தோட உடலமைப்பு, சிங்கத்தோட உடலமைப்பு உனக்கு இருக்கு, இல்லை புலியோட உடலமைப்பு உனக்கு இருக்கு, இல்லை பூனையோட உடலமைப்பு உனக்கு இருக்குது. இது ஒரு காம்ப்ளெக்சிட்டி, சிக்கலானது. ஒரு உடலமைப்பை கொடுக்குறதுன்றது ஒரு சிக்கலான செயல் ரைட்டா. அதை சொன்ன எவாலுவேஷன் இந்த பரிணாமம் ஆஃப் இந்த மீசோடோடோமோ என்ற ஒரு செல்களின் பரிணாமமானது இந்தீஸ் அனிமல் இந்த மிருகங்களில் எதை கொடுக்கிறது? லெட் வழங்குகிறது. இந்த மீசோடோம் தான் வழங்குகிறது டு த ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி. அதனோட வடிவமைப்பு, அதாவது சிக்கலான வடிவமைப்பை அது கொடுக்குறது. சிக்கலான வடிவமைப்பு சிக்கல் கிடையாது, அந்த கஷ்டமான வடிவமைப்பை கொடுக்குறதுன்னு பொருள். that tissues are organized to form organs and organ systems. இந்த டிஷ்யூகள் தானே ஃபஸ்ட்டு குழந்தை பிறகு வந்து ஃபஸ்ட்டு டிஷ்யூ தானே அம்மாவோட கருப்பையில் உண்டாகுது. அதுக்கிட்ட தான் குழந்தையோட வடிவத்தை உண்டாக்குறோம் ரைட்டா. நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். டிஷ்யூஸ்னு சதைகள் ஆர் ஆர்கனைஸ் வடிவமைக்கப்படுகிறது. எதற்காக வேண்டிய? டு ஃபார்ம் உண்டாக்க வேண்டிய ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன்களையும் ஆர்கன் அமைப்புகளையும் உண்டாக்குவதற்காக வேண்டி இந்த டிஷ்யூகள் வடிவமைக்கப்படுகிறது ரைட்டா. ஆர்கனைஸ்னால் உருவாக்கப்படுகிறது, அதாவது அதை வடிவமைக்கப்படுகிறது போட்டுக்கோங்க. அப்போ ஈச் சிஸ்டம் இஸ் அசோசியேட்டட் வித் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ ஒவ்வொரு அமைப்பும் இஸ் அசோசியேட்டட் தொடர்பு வைத்துள்ளது. யாரோட? ஒவ்வொரு அமைப்பும். இப்போ ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் இன்னொரு ஆர்கன் சிஸ்டத்துக்கு கூட தொடர்பு வைத்திருக்கு. இப்போ இந்த கிட்னியோட ஆர்கன் சிஸ்டம் ரைட்டா, இந்த சுவாச ஆர்கன் சிஸ்டம், இன்னொன்று லிவர் ஆர்கன் சிஸ்டம், அதுக்கடுத்து பிரெயின் ஆர்கன் சிஸ்டம். இதெல்லாம் ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம் ரைட்டா. இது ஒன்றோட ஒன்று தொடர்பு தானே இருக்குது. இல்லை கிட்னி வந்து என் பிரெயின் சொல்கிறது கேட்கலையா? கேட்டு தான் ஆகணும். கேட்கலன்னு சொன்னால் செத்து போயிருந்தேன். புரியுதா? ஈச் சிஸ்டம் அப்படின்னு ஆர்கன் சிஸ்டம், அதாவது ஈச் சிஸ்டம் எதை குறிக்கிறது? ஆர்கன் சிஸ்டம். அதில் தான் மெசேஜ் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பான். பிரெயின் மெசேஜ் பாஸ் பண்ணி கிட்னி இப்படி செயல்படு, நீ ஹார்ட் இப்படி செயல்படு, லிவர் இப்படி செயல்படு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு இருக்கும் பிரெயின். அதனோட வேலையை அது செய்கிறது. அது செய்ய தவிர்த்துன்னா நம்ம குளோஸ். அப்போ ஈச் சிஸ்டம் ஒவ்வொரு அமைப்பும், இப்போ கிட்னி அமைப்பு, லிவர் அமைப்பு, ஹார்ட் அமைப்பு, அதான் ஒவ்வொரு சிஸ்டமும் ஈஸ் அசோசியேட்டட்னா ஒன்றிணைக்கப்படுகிறது, இல்லை உதவி செய்கிறது. ஒன்று உதவி செய்கிறது. இது அசோசியேட்னா உதவி செய்யணும் போட்டு காயில் ஒன்றிணைக்கப்படுகிறது வித் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக வேண்டி இது ஒன்றுக்குள்ள ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஸோனா காண்பிக்கிறது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ அந்த இந்த உடல் அமைப்பு தானே ஆர்கனைசேஷன். இதில் வந்து ஒவ்வொரு ஆர்கனும் எங்கெங்கே இருக்குதுன்னு காண்பிக்கிறது ரைட்டா. ஒன்றோட இணைந்து செயல்படுகிறது தான் சொல்கிறான். ஈச் சிஸ்டம் இஸ் அசோசியேட்னா ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டும் தொடர்புடையது ரைட்டா. இப்போ கிட்னி பிரெயின் கூட ஒரு செயல்பாட்டில் தொடர்புடையது. லிவர் பிரெயின் கூட தொடர்புடையது. லிவர் கிட்னி கூட தொடர்புடையது. லிவர் வந்து ஹார்ட்டு கூட தொடர்புடையது. ஹார்ட்டு கிட்னி கூட ஒன்று ஒரு செயல்பாட்டில் தொடர்புடையது. அதான் ஏஜ் சிஸ்டம் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்பெசிஃபிக், ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டில் தொடர்புடையது. அண்டு காண்பிக்கிறது செயல்படுகிறது அர்த்தம். அந்த இடத்துல ஆக்சுவல் மீனிங் ஷோன்னா காண்பிக்கிறது. இந்த இடத்துல என்ன பண்ணுறது? செயல்படுகிறது ஆர்கன் சிஸ்டம் எப்படி செயல்படுகிறது? லெவல் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம், இந்த உடல் அமைப்பில் அது செயல்படுகிறதுன்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட்டு highly specialized nerve and sensory cells coordinate and integrate the functions of the organ systems. அப்போனா highly specialized nerve and sensory cells. அப்போனா ஹைலினா மிகவும், ஸ்பெஷலிஸ்ட்னா சிறப்பு வாய்ந்த ஒரு நரம்பு அமைப்பு
உணர்ச்சி செல்கள் ரைட்டா. நம்ம உடம்புல இருக்க நரம்பு அமைப்பு அந்த சென்சரி செல்ஸ்ன்னு என்னது, நான் உனக்கு தொடுறேனா இல்லையா, அப்போ நான் உனக்கு தொடுறது உனக்கு வந்து கையில் தொடுறன்றது உனக்கு எப்படி தெரியும்? நான் தொட்ட உடனே உடம்பு மேலே உள்ள தோல் வந்து சென்ஸ் பண்ணும் நான் தொடுறேன்றது. சென்ஸ் பண்ணி உன் மூளைக்கு அனுப்பும் மெசேஜ், இந்த மாதிரி ஒரு தொடுறாரு, யாரோ ஒருத்தர் தொடுறாங்கன்னா உடனே உனக்கு வந்து செய்தி வரும், யாரோ ஒருத்தர் தொடுறாங்க பாரு. இப்போ பூச்சி கடிக்குது, அது பின்னாடி கூட கடிக்குது, நான் பார்த்துக்கிட்டா இருக்க பூச்சி. அது கடித்த உடனே என் சென்சரி ஆர்கன், தோலில் உள்ள சென்சரி ஆர்கன் என்ன செய்யலாம், என் மூளைக்கு மெசேஜ் வந்து பின்னாடி வேறு பூச்சி கடிச்சிச்சு பாரு அப்படின்னு சொல்லி மூளை உடனே அதை போய் செயல்படுத்தி சொல்லி உங்கள் கையை அனுப்பும். அது என்ன பாருங்க, கை வந்து அந்த பூச்சியை பிடிக்கும். இதுதான் சென்சரி ஆர்கன்ஸ். ஹைலி ஸ்பெஷலைஸ்டு நெர்வ் அண்ட் சென்சரி, இதுவே ரெண்டுமே ஹைலி ஸ்பெஷலைஸ்டு, ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ரெண்டுமே நரம்பு மற்றும் உணர்ச்சி செல்கள், இது ரெண்டுமே சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதனால தான் அவன் போட்டது ஹைலி ஸ்பெஷலைஸ்டு நெர்வ் அண்ட் சென்சரி செல்கள். ஹைலி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நரம்பு மற்றும் உணர்ச்சி செல்கள் கோஆர்டினேட் இணைகிறது. எதற்கு? அண்ட் இன்டிகிரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம். என்ன செய்கிறது? என்ன செய்யுது? இந்த சென்சரி செல்லும் நரம்பு செல்களும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நடுவில் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. என் கிட்னிக்கு பிரெயினுக்கு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அதான் சொல்கிறான். அதை கோஆர்டினேட் உதவி செய்கிறது. ரைட்டா? எதற்கு? அண்ட் இன்டிகிரேட் ஒன்றிணைகிறது. உதவி செஞ்சு எதற்கு உதவி செய்கிறது? இன்டிகிரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம். இன்டிகிரேட்னா ஒன்றிணைக்க உதவி செய்கிறது, கோஆர்டினேட்டாக உதவி செய்கிறது. யார்? நெர்வ் அண்ட் சென்சரி செல்ஸ். இந்த நரம்பு மற்றும் உணர்ச்சி செல்கள் என்ன செய்த? கோஆர்டினேட்டை உதவி செய்கிறது. எதற்கு? இன்டிகிரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம். அப்போ இன்டிகிரேட்னா ஒன்றிணைக்கிறதுக்காக உதவி செய்கிறது. எது? என் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒன்றிணைப்பதற்காக வேண்டி இன்டிகிரேட்டா ஒன்றிணைக்க த ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம். உறுப்புகளின் செயல்பாடுகளை ஒன்றிணைப்பதற்காக வேண்டி உதவி செய்கிறது. விச் கேன் பி வெரி பிரிமேட்டிவ் அண்ட் சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல் அனிமல். அந்த மாதிரி செயல்பாடுகள் செய்து இல்லையா இந்த நரம்பு மற்றும் சென்சரி செல்கள். இது வந்து மாறுபடுகிறது. விச் கேன் பி அவைகள் கேன் பி வெரி வெரி புரமேட்டிவ்னு சொன்னது பழமையானதாகவும் இருக்கலாம். அந்த ஒன்றிணைப்பு ஏற்பாடுகள் கேட்டா, அல்லது சிம்பிள் எளிமையானதாகவும் இருக்கலாம், அல்லது காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னால் சிக்கலானதாகவும் இருக்கலாம். இது செயல்பாடு செய்யுது. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு செயல்பாடுகளும் செய்யும். அதான் இது 3 விதத்தில் செய்யும். ஏன்னா பிரிமேட்டிவாக இருக்கும், பிரிமேட்னா பழமையானதாகவும் இருக்கும், அல்லது சிம்பிளாக இருக்கும், அல்லது சிம்பிள்னா எளிமையாக இருக்கும், அல்லது காம்ப்ளெக்ஸ் சிக்கலானதாக இருக்கும். டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல் அனிமல். அது எதை சார்ந்திருக்கும்? அந்தந்த மிருகத்தை சார்ந்த டிபெண்ட் அதை சார்ந்து இருக்கிறது. அந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். அது சிம்பிளாக, பிரிமேட்டிவாக, இல்லை காம்ப்ளெக்ஸாக அந்தந்த மிருகத்தை பொறுத்து இருக்குது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் பிளாட்டி ஹெல்மென்டிஸ். அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான அமைப்பு. ரைட்டா? செரிமான அமைப்பு ஆனது ஆஃப்னா பிளாட்டி ஹெல்மென்டிஸில் செரிமான அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேஸ் இருக்கிறது. ஒன்லி எ சிங்கிள் ஓப்பனிங், ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது, அதாவது வெளிப்புறமாக டு தி எக்ஸ்டீரியர். அப்போ இதில் பிளாட்டி ஹெல்மென்டிஸ் என்ற ஒரு இனத்தை சேர்ந்த மிருகத்தில் ரைட்டா, அந்த இனத்துக்குள்ளே வரக்கூடிய மிருகங்களில் பிளாட்டி ஹெல்மென்டிஸில் எப்படி டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான அமைப்பு. இப்போ நம்மளுக்கு செரிமான அமைப்பு வாயில் திங்கிறோம், ஆனால் வெளிக்கு போகிறது குட்டி வெளியே போகும். இதுதானே? நான் வாயில் திங்கிறேன், வாய் வெளியே வெளிக்கு போச்சுன்னா நான் வாயில் திங்கிறேன், என்ன கூட குண்டி மூடிடுச்சு. ரைட்டா? ஆனால் திங்கிறதும் வாயில், வெளிக்கு போகிறது வாயில். அது யாருக்கு? ஈக்கு மட்டும்தான். யாருக்கு? ஈ இருக்குல்ல, அதனால ஈ வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஈ வந்து எந்த வாயால் திங்குதோ அந்த வாயால் வெளிக்கும் போகும். ஆய் போகிறது அதுதான், சாப்பிட்றது அதுதான். அதனால் ஈ மொய்த்த தின்பண்டங்களை சாப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்ன? அது வந்து உட்காந்துருச்சுன்னா அங்கே வந்து அது வெளிக்கு போகிறதும் வாயில் இருக்கும்,
அது திங்கிறது அந்த வாயில் இருக்கும். அது வெளிக்கு போனது கூட அவன் தின்பண்டத்தில் ஒட்டும் இதில். அதனால் மொய்த்த தின்பண்டங்களை சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க வாத்தியர்கள், தின்காதைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு 2 உறுப்பு இல்லை. நம்மளுக்கு இருக்குது, நம்ம வாய் வெளியே சாப்பிட்றோம், நம்மளுக்கு குண்டி வெளியே வெளியில் போயிடுது கேட்டா. ஆனால் அதுக்கு வாயில் தான் சாப்பிடும், வாயில் தான் வெளிக்கு போகும். அதனால் அந்த வாயில் வெளிக்கு போகிறது அப்படி ஒட்டிட்டு அதுக்காக தானே பாத்ரூம் போய் கழுவ போகுது. வெளிக்கு போயிடுச்சு, நான் கழுவிடுறேன், இப்போ நான் அந்த லட்டை சாப்பிட போகிறேன்னு சொல்லுவார். அதனால தான் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் டைஜஸ்டிவ் யாருங்க, பிளாட்டிக் எலிமெண்ட்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான அமைப்பு எப்படி இருக்குன்னா, கேஸ் இருக்கிறது ஓன்லி ஏ சிங்கிள் ஓப்பனிங், ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். வாய் மட்டும் தான் டு த எக்ஸ்டீரியர், வெளியில் இருக்கும். அதை என்ன செய்யாத ஒரே ஒரு ஓப்பனிங். இப்போ எனக்கு வாய் ஓப்பனிங், என் உடம்புலேருந்து ஏதாவது வெளியில் வருதா, வாய் அது குட்டி இது தான் வெளியில் வருது. அப்போ இது ஓப்பனிங். அப்போ இதுக்கு ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். விச் இஸ் சிங்கிள் ஓப்பனிங் டு த எக்ஸ்டீரியர், வெளியே போகிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அந்த ஓப்பனிங் ஆனது என்ன வேலை செய்கிறது, விச்ன்றது அந்த ஓப்பனிங்கை சொல்லுது. விச் சேர்வ்ஸ் ஆஸ் போத் மவுத் அண்ட் ஆனஸ். அந்த ஒரே ஒரு ஓப்பனிங்கு எப்படி செயல்படுகிறது, விச் சேர்வ்ஸ் செயல்படுகிறது ஆஸ் எவ்வாறாக போத் 2 வேலையை செய்கிறது. மவுத் வாய் வேலையை அதை செய்கிறது, ஆனஸும் குண்டி வேலையை அதை செய்கிறது. குண்டி வேலையை நம்ம மழை போகிறோம் இல்லையா. அப்போ இந்த ஒரே ஒரு ஓப்பனிங் தான் 2 வேலையையும் செய்கிறது. அந்த மாதிரி உள்ள அனிமல்கள் எந்த குரூப்பில் இருக்குது, பிளான்டிக் ஹெல்மின்திஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹென்ஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா. ஆகவே இதை நம்ம எவ்வாறாக அழைக்கிறோம் என்றால், இன்கம்ப்ளீட் முழுமை அடையாத ஒரு செரிமான அமைப்பாக நாம் அழைக்கிறோம். ஏன்னா முழுமை அடைஞ்சிச்சின்னு சொன்னால் செரிமான அமைப்பு நம்மளுக்கு 2 இடத்துல, செரிமானம் பண்ணதில் வேறு செயலையோ, சாப்பிட்றதுல வேறு செயலையோ. சாப்பிட்றது வாய் வழியாக, செரிமானது குட்டி வழியாக போகுது. இதுதான் உண்மையான டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதை என்ன சாப்பிட்ற வழியாக வெளிக்கு போச்சுன்னு சொன்னால் அது இன்கம்ப்ளீட் தானே. அது முழுமை அடையாத ஒரு செரிமான அமைப்புன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஆஸ்கெல்மென்டிஸ், ஆஸ்கெல்மென்டிஸ் டு கோரடேட்ஸ், அதாவது ஆஸ்கெல்மென்டிஸ்லேருந்து கோரடேட் வரைக்கும். நல்லா பார்த்துங்க, கோரடேட் ஒரு குரூப்பு, இது ஆல்கெமிஸ் ஒரு குரூப்பு. இந்த குரூப்புலேருந்து அந்த குரூப்பு வரைக்கும் ரைட்டா. அனிமல்ஸ் இது எல்லாமே அனிமேலியா குடும்பத்தில் வருது. மொத்தம் நீ பார்த்த குடும்பங்கள் 7 குடும்பங்கள், இதில் அனிமேலியா குடும்பத்தில் இதெல்லாம் வருது. அதுக்குள்ளேயே பிரிவினை. ஃப்ரம் ஆஸ்கெல்மென்டிஸ் இருந்து டு கோரடேட் வரைக்கும் ஆல் அனிமல்ஸ், எல்லா மிருகங்களும் ஹேவ் ஏ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதுக்குள்ளே முழுமை அடைந்த கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. அதாவது செரிமான அமைப்பு. கம்ப்ளீட்னது வாய் வேலை சாப்பிடணும், கொண்டி வெளியே வெளிக்கு போகணும், இதுதான் கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட் தானது இந்த ஈக்கு இருக்குது மாதிரி, வாய் வெளியும் சாப்பிடும், வாய் வெளியே வெளிக்கு போகும் ரைட்டா. அப்போ வித் 2 ஓப்பனிங்ஸ், 2 ஓப்பனிங் இருக்கும். ஒன்று வாய் வேலை சாப்பிட்றதுக்கு ஒரு ஓப்பனிங், வெளிக்கு போகிறதுக்கு ஒரு ஓப்பனிங். மவுத் அண்டு ஆனஸ், மவுத்ன்றது வாய் மற்றும் என்னது அந்த வெளிக்கு போகிற இடம், அதான் ஆனஸ்னால் வெளிக்கு போகிற இடம்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு சிமிலர்லி இதே மாதிரி ரைட்டா, நல்லா பாருங்கள். சிமிலர்லி த சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ரைட்டா. பிளட் பாயுதில்ல, பிளட் உனக்கு உடம்புக்குள்ள எங்கெங்கே கால், நரம்பு, கண், மூக்கு எல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. ஒரு இடத்துல தடைப்பட்டால் கூட உனக்கு கால் வீங்கி போயிடும். காலில் இருக்க நரம்பில் உனக்கு பிளட்டு போகலைன்னா கால் வீங்கிடும். அதான் சிமிலர். இதே மாதிரி த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கிறது ஆஃப் 2 டைப்ஸ், 2 சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. ரத்த ஓட்டம் பாயிறது 2 விதமாக இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. ரத்த ஓட்டம்ன்றது என்னது, உனக்கு ஒரு இடத்துல மட்டும் கூட ரத்த ஓட்டம் போகலைன்னா அந்த இடம் வீங்கிடும். சும்மா சின்ன பகுதி கை விரல் எடுத்துக்கோ, அந்த இடத்துல ரத்த சப்ளை ஆகலைன்னு சொன்னால் கை வீங்கிடும். அதான் சொல்கிறேன். சிமிலர்லி இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்டம் அமைப்பு ரைட்டா. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்னது, ரத்தம் ஓடுதில் உடம்புல ரத்த ஓட்ட அமைப்பு. சர்க்குலேட்டரினா ரத்தம் எவ்வாறாக ஓடுகிறது அதோட அமைப்புன்னு சொல்கிறான். இருக்கிறது ஆஃப் 2 டைப்ஸ், 2 வகைகளாக இருக்கிறது ரைட்டா. ஒரு வகை இந்த ஓப்பன் டைப், திறந்த வெளி. அப்போ இன்விச் அதில் பிளேட் ரிமைன்ஸ் ஃபில்டு இன் டிஷ்யூ ஸ்பேசஸ். அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ,
நான் முதல்ல சொல்லிடுறேன். திறந்த வெளி, க்ளோஸ்டு வெளி, மூடின வெளி அப்படின்னு என்னது? திறந்த வெளின்னா அந்த மாதிரி மிருகங்களுக்கு நரம்புகள் இருக்காது. ரைட்டா? என்ன இருக்காது? நரம்புகள் இருக்காது. ரத்தம் எதில் ஓடும்? டிஷ்யூகளுக்கு நடுவில் தான் ஓடும். தசைகளுக்கு நடுவில் தான் ரத்தம் போயிட்டுருக்குமா தவிர நம்மளுக்கு எப்படி போகுது? இப்போ நம்மளுக்கு டாக்டர் வந்து ஊசி ஏற்றுறாருன்னு சொன்னால் தசையில் ஏற்றுறாரு. நரம்பு ஊசின்னு ஒன்று போடுவார், நரம்பில் கரெக்டாக ஏற்றுவார். பார்த்தீங்களா? நம்ம உடம்பை வெட்டி பார்த்தீங்கன்னா நரம்பு போயிட்டுருக்கோம். நரம்பில் தான் ரத்த ஓட்டமே போயிட்டுருக்கும். ரைட்டா? ரத்தங்கள் அனைத்தும் நரம்பில் தான் செல்லும் நம்மளுக்கு. ஆனால் 2 வகை இருக்கும். நம்மளுக்கு நரம்பு இருக்குது, அதில் செல்லுது. நரம்பு இல்லைன்னு சொன்னால் டிஷ்யூக்கள், தசைகள் மட்டும்தான் இருக்கும். தசைகளுக்கு நடுவில் தான் போகும். அது வாட குழி மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 2 வகை. ஒன்று நரம்பு இல்லை இருக்கிற ஒரு வகை, அப்போ நரம்புக்குள்ளே போகும். நரம்பு இல்லைன்னா தசைகளுக்கு நடுவில் போகும். இப்போ ஓப்பன் டைப் அப்படின்னா நரம்பு இல்லை, அப்போ தசைகளுக்கு நடுவில் போகும். க்ளோஸ் டைப் நரம்பு இருக்குது, நரம்பில் போகும். அவ்வளோ சொல்ல வர்றான். இந்த ஓப்பன் டைப், ஓப்பனே திறந்த டைப்னு என்னது? ஒரு வகை. அப்போ இந்த வகையில் இன்விச் அதில் த பிளட் ரிமைன்ஸ், பிளட் இருக்கிறது, ஃபீல்டு நிரம்பி இருக்கிறது. எங்கே? இன் டிஷ்யூஸ், பிளட்டுகள் நிரம்பி இருக்கிறது. இன் டிஷ்யூவில் டிஷ்யூ ஸ்பேசஸ், டிஷ்யூனா சதைகளுக்கு நடுவில் உள்ள இடத்துல பிளட் நிரம்பி இருக்கு. சதை அந்த மாதிரி மிருகங்களில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு சதை, அங்கிட்ட ஒரு சதை, நடுவில் வந்து பிளட் நிரம்பி இருக்கும். அதுக்கு ஓடுறதுக்கெல்லாம் வழி இல்லை. அது தசைகளுக்கு நடுவில் தான் ஓடிட்டுருக்கும். நரம்புகள் அதில் இருக்காது. டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் பிளட் கேப்லரிஸ். எதற்காக வேண்டிய? டியூ டு, அதன் காரணமாக. அந்த ஆப்ஷன்ஸ்னு இல்லை. என்ன இல்லை? பிளட் கேப்லரிஸ். பிளட்னா ரத்தத்தை எடுத்து கொடுக்கூட நரம்புகள். கேப்லரிஸ் நரம்பு தான். பிளட்டை ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய கேப்லரிஸ், அதுக்கேற்ற நரம்புகள் இல்லை. ரைட்டா? அது மாதிரி மிருகங்களுக்கோட பேர் என்னது? ஆர்த்ரோபோட்ஸ், மோலசஸ் அண்டு எக்கினோடெர்ம்ஸ் அண்டு யூரோகோடேட்ஸ். ரைட்டா? இதெல்லாம் என்னது? யூரோகோடேட்ஸ். இதெல்லாம் என்னது? பிளட்டு, அதாவது தசைகளுக்கு நடுவில் தான் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு வந்து நரம்புகள் கிடையாது. அண்டு இன்னொன்று வாங்க, க்ளோஸ்டு டைப், அப்போ மூடப்பட்ட வகை. இது என்ன? இதில் வந்து நம்ம தான் மூடப்பட்ட வகை. நம்மளுக்கு வந்து நரம்புகள் இருக்குது, அப்போ ரத்தம் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கும். ரைட்டா? வேறு எங்கேயும் போகாது. ரைட்டா? அப்போ இந்த க்ளோஸ்டு டைப் என்ன? இன்விச் அதில் த பிளட் சர்க்குலேட்டட் த்ரூ பிளட் வெசல்ஸ். பிளட்னா ரத்தமானது, சர்க்குலேட்னா பாய்கிறது, செல்லுகிறது. இது மூலிமா த்ரூ பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ்னால் பிளட், ரத்த நரம்புகள், ரத்த நாளங்கள். வெசல்ஸ்னால் அதை எடுத்து சொல்லக்கூடிய நரம்புகள். ரைட்டா? அந்த நரம்புகளை செல்லுகிறது. ஆஃப் வேரியிங் டயமீட்டர்ஸ். வேரியிங்னா பலதரப்பட்ட டயமீட்டரில் இருக்கும். எனக்கு என்னோட நரம்பு, கை நரம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நரம்புக்குள்ளே டயமீட்டர் எவ்வளோ இருக்கும்? சின்னதாக இருக்கலாம். கால் நரம்பில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். கண்ணுக்கு போகிற நரம்பில் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். ரைட்டா? அப்போ சில இடங்களில் பெருசாக இருக்கும் டயமீட்டர் அந்த நரம்பில், அதில் அதிகமான ரத்தம் போகும். சில இடங்களில் கம்மியான ரத்தம் வரும். என் உடலுமே இப்போ அப்படி கடவுள் படைச்சது. அதான் சொல்கிறான், பிளட் வெசல்ஸ், ரத்த நரம்புகள் ஆஃப் வேரியிங் டயமீட்டர்ஸ். வேரிங்னா பலதரப்பட்ட டயமீட்டர்கள் இருக்கும். ரைட்டா? அதனோட டயமீட்டர் பலதர டயமீட்டர் இருக்கும். உதாரணமாக ஆர்டரிஸ்ன்றது அண்டு வெயின்ஸ் அண்டு கேபிள்ஸ், இதெல்லாம் ரத்த நரம்புகள். ரைட்டா? ஒவ்வொன்று ஒரு இடத்துல பாயுது, நரம்புகள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஆர்டரிஸ் ஒரு இடத்துல பாயுது, நரம்பாக இருக்குது. வெயின்ஸும் நரம்பாக தான் இருக்குது. கேபிலரிஸ் நரம்பாக இருக்குது. அது எல்லாம் எங்கே இருக்குது? இன் அனிலிட்ஸ். இந்த அனிலிட்ஸில் இருக்கிறது. அங்கே என்ன சொன்னால்? ஆர்த்ரோபோட்ஸில் சொன்னான், சதைகளுக்கு நடுவில் ஓடுறது. அதை மோலிசிஸ் சொன்னால். இப்போ இதெல்லாம் எதில் இருக்கிறதுனா அனிலிட்ஸ் குரூப்பில் இருக்கிறது. அண்டு செப்போ கோரடேட்ஸ். ரைட்டா? செப்போ கோரடேட்ஸா? அது என்ன சொல்கிறான்? அதாவது செபோலோ கார்டேட்ஸ். ரைட்டா? செபோலோ கார்டேட்ஸில் இருக்கிறது. அண்டு வெர்டிபிரேட்ஸ், நம்ம முதுகெலும்புகள் நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது. ரைட்டா? சரி, ஓகே, பாய்.